என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போனா கூட இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் சொல்லிக் கொடுக்க போறோம். என்னன்னா ஒரு 150 தலைப்பு படிச்சா போதும். மினிமம் 140லேருந்து 160 கேள்விகள் இந்த 150 தலைப்புக்கு கீழே தான் வரும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம மொத்தம் 22 ப்ரூஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் முதல்ல நான் 20 தலைப்புங்க. நீங்கள் இந்த 20 தலைப்பு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா மினிமம் 24ல் இருந்து 29 கேள்விகள், ஏன் 30 கேள்விகள் வரைக்கும் கேட்க 99% வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு தானே கேட்பீங்க. இதோ பாருங்கள் எவிடன்ஸு. நான் இதில் 22 தலைப்பு கொடுத்துருக்கேன். 2 தலைப்பு ஏன் விட்டேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். 2025 குரூப் 4 வந்துச்சுல்ல சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம், அதில் இந்த 20 தலைப்பில் 29 கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஃபுல் எவிடன்ஸ் வச்சுருக்கேன், பிடிஎஃபாகவே தரேன், தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. சரியா? 2024 குரூப் 4 வந்துச்சு இல்லையா, அதில் இந்த 20 தலைப்பில் 29 கேள்வி பாரு, அப்படியே 29 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, அதில் 28 கேள்வி. 2019 குரூப் 4 இருந்துச்சுல்ல, அதில் 28 கேள்வி. கடைசி 5 வருஷத்தில் குரூப் 4 4 நடந்திருக்கு. 4 எக்ஸாம்லையுமே 28ல் இருந்து 29 கேள்வி 20 தலைப்பில் கேட்டிருக்காங்க. சூப்பர் இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 30 கேள்விங்க, நியரஸ்ட் 30 கேள்விங்க, வெறும் 20 தலைப்பு. அதுவும் நான் சொல்கிற தலைப்பு வந்து பொது அறிவும் இருக்குது, மேக்ஸும் இருக்குது, கரண்ட் அஃபேர் இருக்குது, தமிழும் இருக்குது. எல்லாத்தையும் நிறைய தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு தமிழ் மட்டும் நான் சொல்ல, அப்புறம் நீங்கள் தமிழ் நினச்சிக்க போகிறீங்க. இங்கே தலைப்பு பார்த்தா தெரியுது பாருங்க. இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நூலாசிரியர், அகர வரிசை, பர்சன்டேஜ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தினங்கள், பாருங்கள் எல்லாமே ஒரு சேர கலவையாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது 2018 குரூப் 4ல் 24 கேள்வி. 2018 போது விஏஓவும் குரூப் 4ம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அதனால அந்த எக்ஸாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. 2016 குரூப் 4ல் 39 கேள்வி. அநியாயத்துக்குங்க, வெறும் 20 தலை படித்தா 39 40 கேள்வி. அடா. ஆனால் அது 2016, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 2014 குரூப் 4ல் 26 கேள்வி. 2013 குரூப் 4ல் 25 கேள்வி. ஆக மொத்தம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷம் இல்லைங்க, 2013 குரூப் 4ல் இருந்து 2025 குரூப் 4 வரைக்கும் இந்த 20 தலைப்பில் 25ல் இருந்து 29 கேள்விகள் வரைக்கும் ரெகுலராக கேட்குறாங்க. சரியா? அப்போ கண்டிப்பாக 2026 குரூப் 4லையும் நம்ம இந்த 20 தலைப்பில் 30 கேள்விகள், 28லேருந்து 30 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் எண்ணிக்கை சொல்லிட்டீங்க, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால், அது பாருங்கள், அதுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வீடியோ ப்ரூஃபே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இருங்க அப்படியே ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். நான் ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டாக எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், அதை நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப். இப்போ நான் 5வது திட்டம்னு ஒரு இது வச்சுருக்கேன். இப்போ 5வது திட்டன்றது ப்ளூ பிரிண்டில் ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் 2013லேருந்து 2025 வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினை கொடுத்து வச்சுருக்கேன் பிடிஎஃபாகவே. சரிங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேள்வி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்க்குறவங்க தெரியும். இதே மாதிரி நான் இந்த தலைப்பு எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது. ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், பெரிய விஷயம் இல்லை. ஒரு கிளிக் பண்ணி 10 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும், டவுன்லோட் ஆகிடும். பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் இதை ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் ஒரு சேர கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், என்னென்ன தலைப்புன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி நானும் செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. அதுக்கு கீழே ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எழுதியிருப்பேன். இங்கிலீஷ்லேயே ப்ளூ பிரிண்ட்னு இருக்கும். இந்த மாதிரி இங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டால் உங்களுக்கு நிறைய விஷயம் நாங்கள் இதில் வச்சுருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளார வந்துட்ட உடனே கடந்த 10 வருஷ குரூப் 4 கொஸ்டினை கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் கொடுக்குறோம்.
உங்களுக்கு கையில் ஒரிஜினல் கேள்வி இருக்கணும் இல்லையா? அதனால் இது பாருங்கள் 2026 குரூப் 4க்கு முதல் சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். நீங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்களேன், ஒரு 10 செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரியா? அது இது சிலபஸ் பார்த்துங்க. அது கீழே 2025 இருந்து 2023 வரைக்கும் டிஎன்பிசி ஒரிஜினல் கேள்வியே கொடுத்துருக்கோம். ஒரே கிளிக் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் கேள்வி. புரியுதா? சூப்பர். இப்போ நீங்கள் ஒரிஜினல் கேள்வி வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை என்கிட்ட இருக்குது அப்படின்றவங்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடலாம். கீழே வந்தோம்னே இது பாருங்கள், இங்கே ஒரு டேபிள் போட்டிருப்பேன். இது வந்து என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நான் தான் இதில் ஒவ்வொன்றா பார்த்து அப்டேட் பண்ணுறேன். இதில் இது பாருங்கள், நாங்கள் தெளிவாக அந்த டேபிள் கொடுத்துருப்பேன். சரியா? இப்போது இங்கே தலைப்பு இங்கே பாருங்கள், கடந்த 2013 குரூப் 4, 14 குரூப் 4, 16 குரூப் 4, 18 குரூப் 4, 19 குரூப் 4, 22 குரூப் 4, 24 குரூப் 4, 25 குரூப் 4ன்னு ஸோ கடந்த 10-13 வருஷமா குரூப் 4ல நடந்த கொஸ்டினை லிஸ்ட் கொடுத்துட்டேன். சரியா? இதில் டேபிளே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் தலைப்பு 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக். இந்த தலைப்பில் இதில் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 1ன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம், 2ன்னா 2 கேள்வி, 0ன்னா கேள்வி கேட்கலன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதோட எண்ணிக்கை தான் கொஸ்டினோட எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ இப்போ 5ஆண்டு திட்டத்தில் 2019 மட்டும்தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையுமே மினிமம் 1லேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டின் எல்லாத்துலேயுமே நிதி ஆயோக்கு 5ஆண்டு திட்டத்தில் ரெகுலராக கொஸ்டின் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. முக்கியமாக இது குரூப் 4 தரத்தில் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் குரூப் 4, அதாவது நான் கொடுக்குற ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துக்கணும். சரிங்களா? பிடிஎஃப் தரேன், அதான் இப்போ சொன்ன டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் திராவிட மொழி தொடர்பான செய்திகள் இதுலேயும் பாருங்களேன், 2022 மட்டும்தான் கேட்கல, 2022 இல்லை, இதில் முக்கியமாக வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த திராவிட மொழி தொடர்பான செய்திகள் வந்து ஆக்சுவலி பழைய சிலபஸில் தமிழில் இருந்துச்சு, புது சிலபஸ்லேயும் தமிழில் இருக்குது. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்க காலம் முதல் இக்காலம் வரையான இலக்கியங்கள் படிக்கணும்ல, அதில் இந்த திராவிட மொழி குடும்பம் வந்துடுது. அதில் வந்து பாருங்களேன், இந்த 2025 இப்போ கடைசியாக நடந்த குரூப் 4ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி பொது தமிழில், ஒரு கேள்வி ஜென்ரல் ஸ்டடீஸில். ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் ஒரு கேள்வியாவது வரும். இது 9th நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்குது. அழகாக படிச்சு வச்சுட்டா ஒரு கொஷின் கன்ஃபார்ம்ங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்க, நான் இது பாருங்க தமிழ் சார்ந்து கொடுத்துட்டேன்னா அதுக்கு அடுத்தது தனி வட்டி. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் கேட்காத இல்லவே இல்லை. எல்லா எக்ஸாம்லையுமே தனி வட்டின்றது ரொம்ப முக்கியங்க குரூப் 4க்கு. ஸோ இதில் பாருங்களேன், ஒரு 3 எக்ஸாம் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. மீதி 5 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி தலா கேட்டிருக்காங்க. மொத்தம் 8 எக்ஸாம். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து தனி வட்டியில் ஒரு கொஸ்டின் இருக்குது. மேக்ஸில் அதான் முதல் தலைப்பாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4வது தலைப்பாக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநருங்க. இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலிடாக சொல்லலாம், இதில் வந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஏன்னா அது பாருங்களேன், இதில் 2024 2022 2 குரூப் 4ல கேட்கவே இல்லைங்க. அதை விட்டுருங்க, அந்த 2 குரூப் 4 விட்டுருங்க. எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ கேட்கலன்னா அது வேற ஒரு தலைப்பில் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அதை விட்டுருங்க. மீதி எக்ஸாம்லாம் பாருங்க 3 2 3 3 3 2. ஸோ பார்த்தீங்கன்னா கேட்டால் 2 அல்லது 3 கேள்வி இல்லை கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிட்டியில் 15 கொஸ்டின் கேட்டே தீரணும். அப்படி தானே சிலபஸ் பேட்டர்ன் இருக்கு. அப்போ 15 கேள்வியில் 1 2 குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநரில் கண்டிப்பாக கேட்பாங்க. தாராளமாக படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி தான். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பாருங்க, இப்போ தலைப்பு வாரியாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன், யூனிட் வாரியாகவும் நான் கொடுக்குறேன். யூனிட் வாரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்களேன், 10th சோசியல் சயின்ஸில் குடிமையல் பகுதியில் யூனிட் 1 இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கடந்த 10 வருஷத்தில் இதில் கேட்காத கேள்வியே இல்லை. ரெகுலராக ஒரு கேள்வி கேட்பாங்க. இதில் முக்கியமாக இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நடந்த 3 எக்ஸாம்லுமே 2 கேள்வி, தலா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த யூனிட்டில் 2 கேள்வி உறுதினே சொல்லலாம். சரியா? மீதி எக்ஸாம் கூட பாருங்க, இப்போ 4 கேள்வி கேட்டிருக்காங்க. 2018லையும் 13ல் மட்டும்தான் ஒரு கேள்வி. மீதி எல்லா எக்ஸாமுமே 2க்கு மேலே தான். அப்போ கண்டிப்பாக அந்த யூனிட் நீங்கள் படிச்சுன்னா 2 கேள்வி கன்ஃபார்ம்ங்க. சரியா? அப்போ இந்த யூனிட்டை வரி வரியாக படிச்சுக்கணும்.
ஸோ நான் சில தலைப்புகள் செலக்ட் பண்ணி தரேன், சில யூனிட்டை செலக்ட் பண்ணி தரேன். ஸோ இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் தேவநாய பாவனர் பாவலரு பெருஞ்சித்திரனார் தமிழ்ல இருக்கும். இது பழைய சிலபஸ்ல இருந்துச்சு, புது சிலபஸ்ல இருக்கு யூனிட் 7ல. அதில் இங்கே பாருங்க, கடந்த 10 வருஷத்துல 14 குரூப் 4ல மட்டும் தான் கேட்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையுமே பாருங்க 1 2 2 2 3 2 1 அடேங்கப்பா. 13லையும் 25ல் மட்டும்தான் ஒரு கேள்வி. மீதி எல்லா எக்ஸாம்லையும் 2 அல்லது 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா தேவநாய பாவனர் அல்லது பெருஞ்சித்திரனார்ல ஒரு கொஸ்டின் உறுதி 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 அப்படின்னே சொல்லிடலாம். சூப்பர்ல. அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர் பாருங்க, சூப்பர், எல்லாத்தையும் ஒரு சேர தந்திருக்கேன். நடப்பு நிகழ்வுகளில் விருதுகள் ரிலேட்டடாங்க. இந்த விருதுகள் அப்படின்ற கீவேர்டில் எதில் கேட்கலன்னு மட்டும் சொல்கிறேன். 24 குரூப் 4ல கேட்கல, 13 குரூப் 4ல கேட்கல. 13 குரூப் 4ன்றது ஆதி காலம் தூக்கி போடுங்க. 24 கேட்கல. மேபி அந்த 24 குரூப் 4ல பெருசாக விருதுகள் இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் தலைப்பு நடந்திருக்கும், அதில் கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அப்படி அதை விட்டுருங்க, அது ஒரு எக்ஸாம் விட்டுருங்க. மீதி எல்லாமே பாருங்க 1 2 1 1 3 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக விருதுகளில் ஒரு கொஷின் கேட்பாங்க. 2025 ஜனவரியில் இருந்து டிசம்பரில் தானே நம்ம குரூப் 4. ஸோ ஜனவரியில் இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் விருது இருக்கோ அதை அழகாக நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கேள்வி உறுதி சாமி. சூப்பர். அதுக்கு அடுத்தது அறநூட்கள் பொது தமிழில் வருது. அறநூட்கள்லாம் நாளடியாக நான்மணி கிடைக்கை பழமொழி அப்படிலாம் வருது இல்லை? அந்த அறநூட்களில் இங்கே பாருங்க, இது வந்து பழைய சிலபஸில் இருக்குது, புது சிலபஸில் இருக்குது. அதனால தான் இதில் பாருங்க, இங்கே பாருங்களா 3 4 2 2 2 3 5 அது 5 கடைசி, அதாவது 13 குரூப் 4லையும் 14 குரூப் 4லையும் தான் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க. மீதி எல்லா எக்ஸாம்லையுமே 2 3 4ன்னு அநியாயத்துக்கு கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அறநூட்களில் 2 அல்லது 3 கேள்வி உறுதியாக கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வேர் சொல் தேர்வு செய்தல். இந்த வேர் சொல் தேர்வு செய்தல் வந்து பழைய சிலபஸில் இருக்குங்க. அதே மாதிரி புது சிலபஸ் யூனிட் 1 25 கேள்வி கேட்க போறாங்கல்ல, இலக்கணம், அதில் வருது. இந்த வேர் சொல்ல இங்க பாருங்க, எந்த எக்ஸாம் கேட்கலன்னா 14 குரூப் 4 16 குரூப் 4 18 குரூப் 4ல கேட்கலாங்க. அப்போ அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? ஆனால் அப்புறம் இங்கே பாருங்க 2 1 1 1 1. சரிங்களா? ஸோ ரெகுலராக 1 அல்லது 2 கேள்வி வேர் சொல்ல கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக 25 கேள்வி கேட்கக்கூடிய இலக்கணத்தில் புது சிலபஸில் இருக்கிறதால கண்டிப்பாக வேறு சொல்ல ஒரு கொஷின் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து கிட்டத்தட்ட 50 தலைப்போ 52 தலைப்போ இருந்துச்சுங்க பொது தமிழில் 100 கேள்வி. ஸோ அப்படின்னும் போது வேறு சொல்ல விட்டு வேறு ஏதாவது ஒரு தலைப்பு, ஏன்னா நீங்களே யோசித்து பாருங்கள், 50 தலைப்பில் 100 கேள்வி எடுக்கணும். அப்படின்னும் போது ஏதாவது ஒரு தலைப்பில் 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா சில தலைப்பு விடுற மாதிரி ஆகிடும். அப்படி தான் விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இருக்கிறது சின்ன தலைப்பு, 25 கேள்விக்கு சொல்லு எழுத்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வேறு சொல்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சூப்பர். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க, பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்தது 10வது தலைப்பு வந்து நாமக்கல் கவிஞர் முடியரசர் கண்ணதாசன் உவே சாமிநாதன். இந்த 4 பேர் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது பாருங்களா 13 குரூப் 4ல தாங்க கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையுமே 2 3 3 1 2 1 2. அதுவும் கடைசி 2025 குரூப் 4ல 2 கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தலைப்பில் 13 ஆதி காலத்தில் தான் கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டதால இந்த தலைப்பு ரொம்ப ஈஸி, அழகாக ஒரு மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 11th புக்கில் பொருளாதாரம் புக் எடுத்துட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இந்த சாப்டர் படிச்சுக்கணுங்க. இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் 22 குரூப் 4லையும் 19 குரூப் 4லையும் தான் கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையும் 2 2 1 3 2 3 பாரா 2 3 3 கேட்டு வச்சிருக்காங்க. அதுவும் கடைசி 2 எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டதால இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்பாங்க, அழகாக படிச்சுங்க. அதுக்கு அடுத்தது டைம் அண்ட் ஒர்க் மேக்ஸ் 12வது தலைப்பு. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 24 குரூப் 4ல கேட்கல.
அதுக்கப்புறம் 18 குரூப் 4ல் கேட்கல, அதுக்கப்புறம் 14 குரூப் 4ல் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பாருங்க 2 3 2 2 1. ஸோ கடைசி குரூப் 4 தான் ஒரு கேள்வி. அதுக்கு முன்னால 2 கேள்வி தான் கேட்டாங்க. இந்த முறையும் மேபி 2 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்டிடியூட்ல 15 கேள்வி கேட்க போறாங்க. 15 கேள்வியில் புக்கில் இருந்து கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். அப்படின்னும் போது 1 அல்லது 2 கேள்வியும் உறுதியாக கேட்பாங்க இந்த டைம் அண்ட் ஒர்க்கில். புரியுதுங்களா? சூப்பர். அது நம்ம நத்தந்து பச்சாவே போதும், பெருசெல்லாம் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்களேன், அதுக்கு அடுத்த தலைப்பு 13வது தலைப்பு குழுக்கள் ஆணையங்கள். இந்த குழுக்கள் ஆணையங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் இங்கே பாருங்களேன், இந்த குழுக்கள் ஆணையங்களை செலக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா 14 குரூப் 4 மட்டும் தாங்க கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையுமே தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி குழு அப்படின்னு ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்குது. அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 14 குரூப் 4 தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டதால குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுக்கு அடுத்ததா வரி. இந்த வரி வந்து அப்பெல்லாம் கேட்கலங்க. அதாவது 13 14 18 குரூப் 4லாம் கேட்கல. ஸோ அப்பெல்லாம் கேட்காதவங்க, ஆனால் இப்போ லேட்டஸ்டாக 19 22 24 25 ஸோ கடந்த 5 வருஷமாக வரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 16 குரூப் 4லையும் ஒரு கேள்வி கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் கடந்த 5 வருஷமாக வரியில் ஒரு கேள்வி கேட்டதால பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் சேர்த்து 20 கேள்வி கேட்க போகிறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் மேபி 10 கேள்வி கேட்கலாம். மேபி 10 கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், வரியில் ஒரு கொஷின் கேட்டு தான் ஆகணும். அதனால தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததாக 15வது தலைப்பா இன எழுத்து அறிதல், ஊர் பெயர் மருவி எழுதல். இதுக்கு ஏன் நான் டேஷ் போட்டிருக்கேன்னு கேட்டால், இந்த இன எழுத்து அறிதலும் ஊர் பெயர் மருவி வரத்தும் புது சிலபஸ் 2025 குரூப் 4 தான் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி சேர்க்கலை. சரியா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், 20 தலைப்பச்சா 29 கேள்வின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த 2 கொஸ்டின் சேருங்க 32 மாறிடும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன எழுத்து புதுசாக சேர்த்ததால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன எழுத்து அறிதல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இலக்கணத்தில் இருக்குது. ஊர் பெயர் மருவி வரத்து வந்து யூனிட் 2ல் இருக்குது. யூனிட் 2 15 கேள்வி கேட்க போகிறாங்க. அப்போ இது 2 தலைப்புலையும் ஒரு கேள்வி உறுதியாக கேட்பாங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அதுக்கு அடுத்தது 16வது தலைப்பு. இதுவும் நான் ஒரு யூனிட், அங்கங்கே யூனிட் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதில் இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த யூனிட் வந்து 10th சோசியல் சயின்ஸில் புவியியலில் இருக்கும். இதில் 24 குரூப் 4ல் மட்டும்தாங்க கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம் பாருங்களேன் 1 1 2 1 2 2 1 ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின் உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். அதனால இந்த யூனிட்டை தெளிவாக படிச்சுங்க. சம்டைம் வந்து இந்த போக்குவரத்து ரிலேட்டடாக கேட்பாங்க. வான் போக்குவரத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே, அதுக்கப்புறம் நீர்வழி போக்குவரத்து பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக மக்கள் தொகை பற்றி கேட்குறாங்க. இதில் மக்கள் தொகை இருக்கும், இருக்கு பாருங்க, இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு. இன்னும் தகவல் தொடர்பு தான் கேட்கல. மேபி இந்த எக்ஸாமில் தகவல் தொடர்புலேயும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 17வது தலைப்பு டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்னக்குடி அடிகளார், அப்புறம் வந்து தமிழ் ஒலி, உருத்திர கண்ணனார், கீவா ஜெகநாதன். இதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தலைப்பு எல்லாமே 2025 குரூப் 4ல் தான் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு இல்லவே இல்லை. இதில் ஒரு கேள்வியும் 2025 குரூப் 4ல் கேட்டாங்க. ஸோ அப்போ இதே சேர்த்தா 32 கேள்வி. ஆடேங்கப்பா, 22 தலைப்படிச்சா 32 கேள்வி. சூப்பருங்க, வெள்ளு, செம்ம. நான் அதெல்லாம் கணக்கு பண்ணல, ஏன்னா இது வந்து புது தலைப்புன்றதால கம்முன்னு விட்டுட்டேன். அதை கணக்கு பண்ணால் சொல்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. அதுக்கு அடுத்தது இது பாருங்களேன், இப்போ இதே மாதிரி நான் ஒவ்வொரு தலைப்பாக சொன்னால் மணிக்கணக்கில் ஆகும். நீங்களே வந்து ஒவ்வொன்றா பார்த்துங்க எப்படிலாம் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன்னு. இதில் முக்கியமாக வந்து 2025 குரூப் 4 எக்ஸாமில் 22 தலைப்பு எடுத்தால் 32 கொஷினுங்க.
ஏன் நான் 3 கொஸ்டின் விட்டுருக்கேன்னு கேட்டால் அந்த புதுசாக ஆட் பண்ணதை இதில் போடல. நீங்கள் பார்க்க போகும்போது ஒன்றா நான் ஆட் பண்ணிடுறேன். அப்போ நம்ம 22 தலை படித்தா 32 கேள்வி உறுதின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சூப்பர். இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம வீட்டிலேருந்து படித்து செலக்ட் பண்ணி படித்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வீட்டில் பசங்க இருக்கும், படிக்கவே முடியாது, எப்பயாவது பசங்களை தூங்க வச்சுட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த டைமில் படித்து ஈஸியாக நல்ல மதிப்பெண்ணே வாங்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங்கே போகலாம். சரியா? ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு கீழே இது பாருங்களேன், ஜஸ்ட்டு இது வீடியோ கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க நான் நடத்தினதை நான் சொல்லியிருப்பேன் அனலைஸ் பண்ணி. அந்த வீடியோ தான் இந்த பச்சை கலரில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அது கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நான் சொன்ன தலைப்பெல்லாம் பிடிஎஃபாக இருக்கும். ஜஸ்ட் 1 கிளிக் தான். இதை ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் 10 செகண்ட் வெயிட் பண்ணோம். 10 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? 10 செகண்ட் வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே செய்யலை, நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை நீங்கள் கூடவே சப்போர்ட் பண்ணின்னு வச்சுக்க. இப்போ 22 தலைப்பு கொடுத்துரும். ஓகேவா? 150 தலைப்பை அழகாக லிஸ்ட் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிச்சுங்க, அசால்ட்டாக பாஸ் ஆகிடலாங்க. சூப்பர். சொல்லும் போதே ஜாலியாக இருக்குது. ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். முக்கியமாக இதுக்கு பாய் சொல்லிட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. முக்கியமாக இதுக்கு நிறைய பேர் நோட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு 50 தலைப்பு நவுத்திடுவோம். 50 தலைப்பை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல விஷயமா இருந்தால் அதையும் செஞ்சுருவோம். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.